வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற விடுதலை நாள் விழாவில் தலைவர் வள்ளி சுந்தரம் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். இந்த விழாவில் இளைஞர் அணியைச் சேர்ந்த மணி கலந்து கொண்டார். விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளும் உணவுகளும் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் சூரப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா, ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா, மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு விழா ஆகியன நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை கலந்து கொண்டு சிறப்பு பரிசுகளை வழங்கினார். திருவெண்ணை நல்லூர் பேரூராட்சியில் விடுதலை நாள் விழா கொண்டாடப்பட்டது. பேரூர் தலைவர் அஞ்சகம் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இனிப்புகள், நோட்டு, பேனா, புத்தகங்கள் ஆகியவற்றை வழங்கினர். இதில் திமுக நகர செயலாளர் பூக்கடை கணேசன், பேரூராட்சி துணைத் தலைவர் ஜோதி, இளநிலை உதவியாளர் பாலமுருகன், கவுன்சிலர்கள், துப்புரவு பணியாளர்கள், அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் ஆரோக்கியசாமி, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஜாகின் உசேன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஏழை பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் இனிப்புகளும் வழங்கினர். இதில் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டையில் மக்கா மசூதியின் இமாம் அலி ஹசரத் தலைமையில் விடுதலை நாள் விழா நடைபெற்றது. இதில் படேல் தாவூத் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். குடியாத்தம் கிளை சிறையில் கண்காணிப்பாளர் சேரந்தையா தேசிய கொடியை ஏற்றி வைத்து கைதிகளுக்கும் இனிப்புகளை வழங்கினார். குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தலைவர் சத்யானந்தம் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதேபோல குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் தலைவர் சவுந்தரராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமலு விஜயன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் வட்டாட்சியர் பழனி தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அருணாவிற்கும் காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தாவிற்கும் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டனர். காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த 55 பேருக்கு பதக்கங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள கொத்தாங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் முருகன் தலைமையில் விடுதலை நாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஞானசேகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் சமூக ஆர்வலருமான மகேந்திரன் கலந்து கொண்டு பேசினர். இவ்விழாவில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் வேணு, முருகையன், இளைஞர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓமலூர் பேரூராட்சியில் தலைவர் செல்வராணி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். விழாவில் பங்கேற்ற கவுன்சிலர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் விருந்தளித்தார். அப்போது பேரூராட்சி செயல் அலுவலர் சந்திரமோகன் உடன் இருந்தார். இவ்விழாவில் பேரூராட்சி துணைத் தலைவர் புஷ்பா, திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை சென்னை இடையிலான வைகை விரைவு ரயில் போக்குவரத்து தொடங்கி 48 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ரயில்வே அலுவலர்கள் கேக்கு வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பணிபுரிகின்ற தொழில்நுட்ப பணியாளர்களை பாராட்டி நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மதுரையிலிருந்து சென்னைக்கு பகல் நேர அதிவிரைவு ரயிலான வைகை எக்ஸ்பிரஸ் 1977ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் அறிமுகம் செய்யப்பட்டது. வைகை எக்ஸ்பிரஸ் மதுரை சென்னை இடையே உள்ள 497 கிலோமீட்டர் தொலைவை 11 நிலையங்களில் நின்று சென்றும் 7.25 மணி நேரத்தில் கடக்கிறது. குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் போர்பந்தரில் நடைபெற்ற விழாவில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். அப்போது விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் வானில் இருந்து பூக்களை தூவினர். சண்டிகர் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் பஞ்சாப் மாநில ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். கோவா மாநிலம் பனாஜியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். இதேபோல விஜயவாடாவில் நடைபெற்ற விடுதலை நாள் விழாவில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில்
79ஆம் ஆண்டு விடுதலை நாளையொட்டி கல்லூரி மாணவிகள் சுதந்திர போராட்டத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான 79 நிகழ்வுகளை தங்களது படைப்பாற்றலுடன் நேர்த்தியாக காட்சியளித்தனர். இதனை பேராசிரியர்கள், மாணவர்கள் கண்டுகளித்தனர். திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான சந்திரசேகரன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு அமைதி ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் முழக்கமிட்டனர். இதில் திருவள்ளூர் நகர தலைவர் ஸ்டாலின், மாநில துணைத் தலைவர் யாகர் டூர் ஆனந்தன், மாநில செயலாளர் அஸ்வின், மாநில ஓபிசி பிரிவு துணைத் தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மிகவும் நம்பிக்கையான தேர்தல் ஆணையமும் இதற்கு உடந்தையாக இருந்து இந்திய ஜனநாயகத்தை கேலிக்குத்தாக்கி இருக்கின்ற கேவலமான ஒரு சூழ்நிலை இந்தியாவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை முதலில் மாற்ற வேண்டும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக ஆதாரத்தோடு இந்திய மக்களுக்கும் உலக மக்களுக்கும் இன்று வெட்ட வெளிச்சமாக எடுத்து காட்டுகிறார்கள். ஆகவேதான் வாக்குத்துடனே பதவி விலகி என்ற கோஷத்தோடு இன்று இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் போராட்டம் நடத்துகிறது. அந்த ஒரு பகுதியாக நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் அடித்தட்டு மக்கள் வரையும் சென்றடைய காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும். முதலில் இந்தியாவை வலிமைப்படுத்த வேண்டும், வாக்குகளுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். ஜனநாயகத்தின் மீது தொடுத்துள்ள இந்த கேவலமான ஒரு அட்டூழியத்தை எடுத்து பேச வேண்டும் என்ற ஒரு உயர் நோக்கத்தோடு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். ஆக இந்த நாளில் நாங்களும் வன்மையாக கண்டித்து நீங்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும். இந்திய மக்களுக்கு நீங்கள் யார் என்ற முகத்திரையை தலைவர் கிழித்துள்ளார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும் என்பதை. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 79வது சுதந்திர தினத்தையொட்டி பாஜகவினர் பேரணியாக சென்றனர். இந்த பேரணிக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். இதில் பாஜகவைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் கைகளில் தேசிய கொடியையும் ராணுவ வீரர்களின் படங்களையும் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் 79வது விடுதலை நாள் விழா நடைபெற்றது. இதில் கோட்டாட்சியர் லோகநாயகி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு கோட்டாட்சியர் லோகநாயகி, வட்டாட்சியர் வாசுகி ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி நீதிமன்றத்தில் 79வது சுதந்திர தின விழாவையொட்டி நீதிபதி பன்னீர்செல்வம் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மோட்டார் வாகன நீதிமன்ற நீதிபதி கன்னிகாதேவி, குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சத்யா, சிவகுமார், மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி இளமதி ஆகியோர் மரியாதை செலுத்தினர். இதில் அரசு வழக்கறிஞர் கிறிஸ்டோபர், வழக்கறிஞர் சங்க தலைவர் சண்முக சுந்தரம், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 79வது சுதந்திர தினத்தையொட்டி ஒன்றிய தலைவர் சரஸ்வதி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் கலந்து கொண்டோருக்கும் பரிசுகளையும் இனிப்புகளையும் வழங்கினார். ராமநாதபுரம் காவத்து மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். இதையடுத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக பணிபுரிந்த அரசு ஊழியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்க அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம், மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் இணைந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே கலைமக்கள் தாமரை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற 79வது சுதந்திர தின விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் பள்ளியின் நிர்வாக இயக்குநர் குடியரசு பங்கேற்று மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் கோட்டைமேடு முத்துமாரியம்மன் யாகசாலையில் இருந்த புனித நீர் உள்ள கலசத்தை சிவச்சாரியர்கள் கொண்டு சென்று கோபுர விமானத்திற்கும் அம்பாளுக்கும் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே சிங்கராயபுரம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. ஊராட்சி தலைவர் சுமதி தலைமையில் நடைபெற்ற முகாம் ஒன்றிய தலைவர் சரஸ்வதி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பல்வேறு துறை சார்ந்த அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
சென்னையில் துப்புரவு தொழிலாளர்களை கைது செய்ததை கண்டித்து சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி அருகே ஒளிபுரத்தில் இந்து சம அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மகாமாரியம்மன் கோவிலில் கடந்த 2 ஆண்டுகளாக தேர் திருவிழா நடைபெறவில்லை. திருவிழாவை நடத்த கோரியும் கும்பாபிஷேகம் நிறைவு விழாவிற்கு சுவாமி ஊர்வலத்திற்கும் அனுமதி வேண்டி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜ்குமார் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சென்னையிலிருந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காக குடும்பத்துடன் காரில் சென்றுள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது இவரின் கார் மோதியது. இதில் பூர்ணதேவி என்ற பெண் நிகழ்விடத்திலேயே உடல் நைந்து பலியாகினர். மேலும் காரில் பயணம் செய்த ராஜ்குமார், சுவாதி, ஹேமலதா மற்றும் சிறுவர்கள் 2 உள்ளிட்ட 5 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை ராமநத்தம் காவல்துறையினர் மீட்டு பெரம்பலூர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் ரெஸ்டோ பாரில் நடந்த தகராறில் சுற்றுலா வந்த தமிழக இளைஞர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அரசின் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய 10க்கும் மேற்பட்ட பார்களின் உரிமத்தை காவல்துறையினர் தற்காலிகமாக ரத்து செய்தனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அரசை கண்டித்தும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த எரும்பூண்டியில் பிரதாப், வடிவேல் ஆகியோர் தலைமையில் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். உதவிட பிறந்தோம் குழுவினர்கள் ஒருங்கிணைந்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், எழுதுகோள் ஆகியவற்றை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் உதவிட பிறந்தோம் குழுவினர்கள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். மூவர்ண பலூன் மற்றும் சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர். மேலும் 1,28,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தூத்துக்குடியில் நடைபெற்ற விடுதலை நாள் விழாவில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். விடுதலை போராட்ட தியாகிகளின் வாரிசுகளை சால்வை அணிவித்தும் கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்வர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தூத்துக்குடி சைனிக் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களின் பேக் பேண்ட் பை இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் அரசு துறை சார்பில் பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். பொதுமக்களுக்கு இனிப்புகள், உணவு ஆகியவற்றையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மதுராந்தகம் நகர அதிமுக செயலாளர் பூக்கடை சரவணன், ஒன்றிய செயலாளர்கள் கார்த்திகேயன், குமரன், அச்சிறுபாக்கம் பேரூராட்சி செயலாளர் முருகதாஸ், கருங்குழி பேரூராட்சி முன்னாள் தலைவர் மஞ்சுளா ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். 42 பயனாளிகளுக்கு 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். கோயம்புத்தூர் மாவட்டம் ஜமீன் ஊத்துக்குளி பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விடுதலை நாள் விழாவில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் திம்மம்பட்டி ஆறுசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இன்றைக்கு தூய்மை பணியாளர்களுக்கென்று பல்வேறு நலத்திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று காலை உணவு திட்டம் என்ற திட்டத்தை சென்னை மாநகராட்சியிலே துவங்குவதாக, அதற்கு நிதி 10 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் முதலமைச்சரிடத்தில் வேண்டுகோள் வைப்பது, அந்த திட்டத்தை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சி அலுவலகத்தில் தலைவர் சங்கவி தேசிய கொடி ஏற்றி வைத்தார். தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவிக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் ராணி, நகராட்சி மேலாளர் ஹரிகிருஷ்ணன், நகரமைப்பு அலுவலர் செல்வம், நகரமைப்பு ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் மாநகராட்சியில் நடைபெற்ற விழாவில் மேயர் மகேஷ் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். துணை மேயர் மேரி பிரின்சி லதா உள்ளிட்டோர் மகாத்மா காந்தி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய 79 பணியாளர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை மேயர் மகேஷ் வழங்கினார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.